இந்த வருஷத்தினுடைய ஸ்தோத்திரம். இந்த முதல் செய்திக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த மாதத்திற்குரிய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ஒரு அடிப்படையான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையே விசுவாசத்தில் தான் துவங்குது, விசுவாசத்தில் தான் முடியுது. கிறிஸ்டியன் லைஃப் விசுவாசத்தில் தான் ஆரம்பிக்கிறோம், விசுவாசத்தில் தான் என்ன பண்ணுகிறோம், முடிக்கிறோம். இந்த ஆண்டும் உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய பிகினிங் ஸ்டார்ட் வித் ஃபெய்த். ஆண்டவர் மேலே விசுவாசத்தில் துவங்குங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஓடுங்க. ஆமென். இந்த ஆண்டு உங்களுடைய ஓட்டம் சந்தேகமான ஓட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு டவுட்ஃபுல்லான செய்வாரா செய்ய மாட்டாரா, தருவாரா தரமாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் செய்வார், எனக்காக எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், நிச்சயமாக எனக்கு ஆண்டவர் தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஓடணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எதன் மீது நாம் விசுவாசம் வைக்கணும் அப்படின்றத இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 4 18 நான் வாசிக்கிறேன். 24 வசனம் வரை, 18 to 24. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 24 வரைக்கும். சரியா? உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 18 சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டபடியே. என்ன சொல்லப்பட்டது? உன் சந்ததி. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறாரு? சந்ததியை குறித்து, தலைமுறைகளை குறித்து. அப்போது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? சந்ததியே இல்லை. சந்ததியே இல்லாமல் இருக்கும் போது தேவன் எதை குறித்து பேசுகிறாருன்னா, அவனுடைய சந்ததியை குறித்து தேவன் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததி எப்படி இருக்கும்? இவ்வளவாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அளவு காண்பிக்கிறார். உன் சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேசுகிறார். ஆமென். உன் ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எப்படி இருக்கும்னு சொன்னான்னா, வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்குன்னாரு. எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஆமென். 2வது, கடற்கரை மணலை போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இப்போது அந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னும் போது, நீங்கள் ஃபிசிக்கலாக ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு வந்தார், ஈசாக்கு அப்புறம் யார் வந்தா? யாக்கோபுக்கு வந்தாங்க. யாக்கோபுக்கு அப்புறம் 70 பேர், 70லேருந்து இஸ்ரேல் வந்துச்சு. அது ஒரு சந்ததி தான். ஆனால் தேவன் சொன்ன சந்ததி அதற்கும் மேலே. ஆமென். இஸ்ரேலுக்கும் மேலே. ஹல்லேலூயா. அந்த சந்ததி இங்கே உட்காந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த சந்ததி வெறும் இஸ்ரேல் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கலை, ஒரு தேசத்துக்குள்ள அடங்கலை, அது உலகம் முழுவதும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி எண்ண முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த சந்ததிக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இது ஆண்டவர் எப்போ சொல்கிறாருன்னா, அப்போவே சொல்லிட்டார். அப்படின்னா உங்களை என்னையும் அப்போவே கர்த்தர் பார்த்துட்டார். ஆமென். இனியும் அவருக்கு பிறக்க போகிற சந்ததி, விசுவாசத்தின் சந்ததி எண்ணியும் முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் சந்ததிகளை குறித்து பேசுகிறார். உன் சந்ததி எவ்வளவா இருக்கும்?
அந்த சந்ததியை குறித்து சொல்லும்போது தான் அநேக ஜாதிகளுக்கு என்னவா மாற போறாரு? தகப்பனாக போறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அநேக ஜனங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு என்னவா போறாரு? ஆனா இப்போ அவரு என்ன கிடையாது. ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது என்ன இல்லை, அவருக்கு சந்ததியே இல்லை. இல்லாத ஒன்றை கர்த்தர் அவர்கிட்ட பேசுறாரு. அவர் தரப்போகிறதை கர்த்தர் பேசுறாரு. அப்போ பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு என்னவா மாறுவ? ஆமாம். அது நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணாரா? விசுவாசித்தார். ஆமென். என்ன கர்த்தர் தனக்கு சொன்னாரோ அல்லது தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நீங்க அப்படியே விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு சந்ததிகளை குறித்து சொன்னாரு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தின் 1ஆம் தேதி அல்லது நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தாலும், அது உங்களுடைய வாழ்க்கையில் நம்பக்கூடாத ஒரு காரியமாக இருந்தாலும், நீங்கள் ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசியிருக்காரு இந்த வருஷம்? ஆபிரகாமை பார்த்து தேவன் பேசினார். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் என் கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு எத்தனை பேர் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் கன்ஃபார்மாக உங்கள் இருதயத்தில் கை தூக்குங்க, மேலே கை தூக்க வேணாம். எத்தனை பேர் நிச்சயத்தோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் இந்த வருஷத்தை குறித்து என்கிட்ட பேசியிருக்காரு, என்ன குறித்து கர்த்தர் பேசியிருக்காரு, இந்த வருஷம் கர்த்தர் என் லைஃப்பை குறித்து பேசியிருக்காரு? எத்தனை பேரால் கான்ஃபிடென்ட்டாக சொன்னாதான், தெரிஞ்சாதான் செய்தியே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரே உங்ககிட்ட பேசலை அல்லது ஆண்டவர் பேசுனதே உங்களுக்கு தெரிலனா நீங்கள் எதை விசுவாசிக்க போகிறீங்க? நான் சொல்கிறது புரியுதா? பேன் தான் உட்காந்துருப்பீங்க. புரியுதா? ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வேன்னு சொன்னது உங்கள் காது கேட்டால் தானே அதை நம்புறதும் நம்பாததும் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். அப்போ 1ஆம் தேதி எத்தனை பேர் மிச்சர் மேலே கவனமாக இருந்தீங்க, லட்டு மேலே கவனமாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரில. எத்தனை பேர் புறாவை மாதிரி போவதும் வர்றதுமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரில. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை பேரோட கர்த்தர் பேசினாருன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, சொல்லப்பட்டதை நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை இன்னும் கர்த்தர் பேசினதை என்னால் புரிஞ்சிக்க முடியல, கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசின மாதிரி என்கிட்ட கர்த்தர் பேசலை அப்படின்னு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த வருஷத்தை என்ன குறித்து பேசுங்க. ஆமென். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்க போகுது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உங்கள் லைஃப்பை குறித்து பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் விழுந்து விழுந்து பல டியூபை பார்த்து, யூடியூப்பை பார்த்து ஆஸ்திரேலியா குறித்து என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது, அமெரிக்கா குறித்து என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது, இந்தியாவை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது, இல்லை முதல்ல உன்னை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது, பர்சனலாக ஆண்டவர் உங்களை குறித்து என்ன ப்ராஃபஸி சொன்னார். எத்தனை பேர் இன்றைக்கி இந்த இடத்துல ரிசீவ் பண்ணாமல் உட்காந்துருக்கிறீங்க? நிறைய பேர் நான் ஃபீல் பண்ணுறேன் என் ஸ்பிரிட்டில். ஒரு தெளிவாக கர்த்தர் என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து என்ன பேசினாருன்ற ஒரு திட்டவட்டமான ஒரு சத்தம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்காதது போல் என் ஆவியில் நான் உணர்றேன். ஏதோ ஒரு குருட்டுத்தனமாக உட்காந்துட்டு நம்ம போகிறோம். இல்லை, தேவன் நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், சொல்லப்பட்டதை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறாரா? இந்த வருஷம் ஆண்டவர் உங்களோட பேசினாரா? அப்படி பேசல அப்படின்னா உட்காந்து ஜெபத்தில் காத்துருங்க. ஒரு சின்ன சாமுவேல் போல கேளுங்க, ஏசப்பா என்கிட்ட பேசுங்க. தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆண்டவர் யார்கிட்ட வேணாலும் அவர் பேசுகிறவர். ஆமென். ஸோ இந்த ஆண்டிற்கான தேவனுடைய வார்த்தையை கேளுங்க அவர்கிட்ட இருந்து.
ஆண்டவர்கிட்ட இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை கேளுங்க. எங்கோ ஓடாதீங்க. தீர்க்க தரிசனத்துக்காக ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தேடி ஓடி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தேடி தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்புவார். ஆமென். நீங்க ஓட வேண்டாம், உங்களை தேடி ஆண்டவர் ஆட்கள் அனுப்புவார். நிறைய பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. தேவன் ஆபிரகாமுக்கு பேசின மாதிரி இந்த வருஷம் உங்ககிட்ட ஆண்டவர் பேச விரும்பி இருக்காரு, ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கல. உங்கள் கவனங்கள் தேவ சத்தத்துக்கு வேற எதன் மேலேயே கவனமாக இருக்கு. தேவன் என்னோடு பேசணுன்ற ஆசை இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கு ஆசைப்படுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை சொல்லப்பட்ட அந்த விஷயம், அந்த சப்ஜெக்ட் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்கு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. ஆனாலும் தனக்கு சொல்லப்பட்டதை குறித்து எந்த ஒரு நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறும் இல்லாத சூழ்நிலையில அதை நம்பினார். ஆமென் சொல்லுங்களேன். எவிடன்ஸே இல்லை, நேராக கண்ணில் எவிடன்ஸ் இல்லை, பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை கண்ணால் காணாதிருந்தோம். ஆமென். அவர் விசுவாசித்தார். கர்த்தர் எனக்கு சொன்னதை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார். ஆமென். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே என்னமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தார். வேதம் சொல்லுகிறது 22வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் சொன்னதை விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், அது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எதை நீங்களும் நானும் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும்? எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் 25வது வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருடைய காதும் கேட்கும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்கள் கல்வாரி சிலுவையில் மன்னிக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது இயேசு மரணத்தினாலே தன்னுடைய பாவத்திற்கான என்ன பண்ணார்? பரிகாரத்தை செலுத்தி 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். எதற்காக? நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. அதான் 5:1 சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே என்னவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலினால நீங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள்லாம் என்ன வாக்கப்பட்டிருக்கிறீங்க? நம்புகிறதுக்கு எதுவே இல்லைல்ல, நம்பவே முடியல. உங்களை இப்படி சொல்லும் போது உங்களுக்கே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆனால் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்களோ, ஆமென், நீங்க நீதிமான்கள் தான். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனை நீதிமான்களின் கூடாரத்தின் ஆராதனை. ஆமென். இங்க ஒரு பாவி கூட இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க யாருமே என்ன கிடையாது? எப்படி பாவி கிடையாது? என்ன விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்தல்ல, உங்கள் கிரியைகளை பார்த்தல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தேவனை தேடுகிறோம், தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறோம். நம்முடைய நீதிகளின் அடிப்படையில், நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில்
நாம் செய்ததின் அடிப்படையிலே நாம் நல்லவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக எண்ணி ஆண்டவர்கிட்ட வரோம். ஆனால் நம்முடைய நீதிகளை கொண்டு நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆபிரகாம் எப்படி கர்த்தர் தனக்கு சொன்னதை விசுவாசிக்கும் போது அது அவருக்கு நீதியாக மாறினதோ, அது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது? நீங்கள் அல்லேலூயா சும்மா தான் சொல்கிறீங்க. உண்மையாகவே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு பரிசுத்தவான், நீங்கள் ஒரு நீதிமான்னு தெரிஞ்சால் இந்த சந்தோஷம் இப்படி நீங்களும் சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தான் நீதிமான்களாக்கப்படுவதற்காக பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இலவசமாய் கர்த்தர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இந்த முதல் ஆராதனையில் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ரெசல்யூஷன் ஒன்று எடுப்பாங்க. ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நான் அதை விட்டுறேன், இதை விட்டுறேன் ஆண்டவரே, அந்த செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு. நான் சொல்கிறேன், இந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்காதீங்க. ஆமேன். உங்கள் நீதியை நம்பாதீங்க. ஆமேன். நீங்கள் 3 மாதம் இருப்பீங்க, அப்புறம் 4வது மாதம் உங்கள் பழைய சுவாபம் வந்துடும் மேலே. புரியுதா? ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, அது செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. உங்கள் நீதியை வச்சு நீங்கள் கடவுளை பிரியப்படுத்தாதீங்க. ஆமேன். அப்படி நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் பேதுரு மாதிரி தான், ஆண்டவரே உமக்காக நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லிட்டு அடுத்த 4-3 சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாரு? ஆண்டவரே காலையும் மாலையும் கரெக்டாக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும் நல்லா. ஆமேன். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் எவ்வளோ வீக்குன்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். சும்மா இந்த மாதிரிலாம் உங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்னுடைய நீதியில் நான் உம்மை பிரியப்படுத்த விரும்பலை, நீர் எனக்காக செய்து முடித்ததை நான் விசுவாசித்து, அந்த விசுவாசத்தினால ஒரு நீதி வருது பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தின் நீதியினால் உங்கள் சமூகத்தில் நான் வரேன். வரமாட்டேங்குது. ஆமேனே. அதுக்குன்னு நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணாதீங்க, உங்களை சரி பண்ணாதீங்க நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்களை அறியுங்க, அதுலேருந்து வெளியே வர முயற்சி எடுங்க. அதுக்கு நான், ஆனால் அதனால தான் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. புரியுதா? நாம் யார் என்பதை உணரணும், நம்முடைய தவறுகள் உணரணும், நம்முடைய குறைவுகளை உணரணும், அதை அறிக்கையிடணும். கரெக்ட். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நாம் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினால. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்படின்னா இத்தனை வருஷம் உயிரோடு எழுந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதி எடுக்கிற அந்த தீர்மானங்களினால நீங்கள் மகா பரிசுத்தவானால மாறி இருக்கணும் இல்லை? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பண்ணு. ஆனால் நம்ம நோக்கம் ஒன்று தான், நம்ம ட்ரை பண்ணுற மெத்தட் தான் தப்பு. ஆமென். நீங்கள் நல்லவர்களாக மாறணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், நோக்கம் ரைட்டு. ஆனால் அந்த வே இஸ் ராங். எதன் மூலமாக தான் நம்ம கடவுளை பிரியப்படுத்த முடியும்னா விசுவாசத்தினால் உண்டாகிற நீதினால தான். யாராவது இன்றைக்கி நான் ரொம்ப நல்லவன், இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி 4 மணிக்கும் 5 மணிக்கும் ஜெபம் பண்ணேன், அதனால் இன்றைக்கி ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஹல்லேலூயா. புரியுதா? ஏதோ நீங்கள் செஞ்சதுனால, ஏதோ நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது செஞ்சதுனால ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. அதுக்குன்னு செய்யாமலும் இருக்காதீங்க. அதுக்குன்னு 3 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ண வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் அதை நம்பி அப்போ ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அவர் உங்ககிட்ட எதை பார்க்குறாரு தெரியுமா? உங்கள் விசுவாசம். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ப மாட்டீங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் பைபிள் அதானே சொல்லுது நமக்கு. ரோமர் 5 அதிகாரம் 18வது வசனம்,
ஆகையால் ஒரே மீறுதலினால எல்லா மனுஷருக்கும் என்ன வந்துருச்சு? ஆதாம் ஒருத்தர் தான் பாவம் செய்தார், எல்லா மனுஷருக்கும் என்ன வந்துருச்சு? என்னது, நீதி வந்துருச்சா? ஆதாம் பாவம் செய்தார், பாவம் செய்யாத மனுஷனையும் பாவம் ஆண்டு செய்தது. அப்படிதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆமேன் இல்லையா? 12வது வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் என்ன வந்துச்சான்? பிரவேசித்தது. ஒரே ஆதாமினாலே உலகத்தில் பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் பிரவேசித்தது. இப்பொழுது 19வது வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலில் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்த எல்லா மனுஷனும் பாவிகளாக மாறினார் என்றால் ஒருவருடைய கீழ்ப்படிதலால எல்லாரும் பரிசுத்தமாக முடியுமா? முடியாதா? அது முடியும்னா இது முடியுமா? முடியாதா? அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தேவன் அண்டை நெருங்க வேண்டும். த்ரூ ஃபெய்த். என்ன ஃபெய்த்து? நான் கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்தினால டே பை டே நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தேவன் அண்டை நெருங்கி தேவனுடைய சாயலாக மாற வேண்டும். ஆமென். அதுதான் நம் ரோமர் கழுத நிருபத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேனை திருப்பி விட்டா நல்லாயிருக்கும். இந்த ஸ்தோத்திரம் வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் எதில் நடக்கணும்? இந்த வருஷம் எதில் நடக்கணும்? நீங்கள் மாம்சத்தில் நடக்காம ஆவியில் நடக்கிறது என்ன? விசுவாசத்தில் நடப்பது தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் விசுவாசத்தில் நீங்கள் வர வேண்டும். தேவனை விசுவாசத்தில் துதிக்க வேண்டும், விசுவாசத்தில் கொடுக்க வேண்டும், விசுவாசத்தில் சிந்திக்க வேண்டும், விசுவாசத்தில் பேச வேண்டும். அதுதான் ஆவியில் நடப்பது. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்ச சிந்தையின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிறது. ஆமென். 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. ஹல்லேலூயா. நீங்க ஆவியில் நடந்தா உங்க சிந்தையில இருந்து என்ன வரும்? சொல்லுங்க. ஜீவன் வரும். ஆமென். ஆவின் சிந்தையோ என்ன கொடுக்கும்? ஜீவனை கொடுக்குங்க. ஆமென். விசுவாசத்தின் சிந்தை எதை கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க ஆவின் சிந்தையில உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்ற வருஷம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வர, ஆமென், நீங்கள் ஆவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தை வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் ஆவின் சிந்தையில நடக்கும் போது அந்த ஆவின் சிந்தை எதை கொடுக்கும் தெரியுமா? ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. 2வது எதை கொண்டு வரும்? சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்குள்ள சமாதானம். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு என்னது? இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்குள்ளேயே சமாதானம் கிடையாது, அவங்களுக்குள்ளேயே சமாதானம், அவங்களுக்குள்ளேயே பல போராட்டம். அதனால அவங்க மூலியமாக நான் வெளியேவும் என்ன வருது? எத்தனை பேர் உள்ளுக்குள்ள சமாதானமாக உட்காந்துருக்கிறீங்க? நீங்கள் ஆவின் சிந்தையில் வந்தீங்கன்னா, விசுவாசத்தின் சிந்தையில் வந்தீங்கன்னா நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. சமாதானம் உங்கள் மூலமா வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, அவங்கெல்லாம் யாரு? யார் தேவனுடைய புத்திரர்கள்? யார் ஆபிரகாமின் சந்ததி? யார் ஆவிக்குரிய சந்ததி? யார் கர்த்தருடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ, வந்து முக்காடு போட்டுக்கிற எல்லாம் ஆவியின் சந்ததி கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அக்கில் பைபிள் தூக்கிட்டு வரதெல்லாம் ஆவியின் சந்ததி கிடையாது. அல்லேலூயான்னு கையை தூக்கி சொல்றதெல்லாம் ஆவியின் சந்ததி கிடையாது. எது நடக்குதோ, எது விசுவாசத்தில் செயல்படுகிறதோ அவங்க தான் ஆவியின் சந்ததி. வரமாட்டேங்குது பற்றி நிறைய ஆவி இல்லை, நிறைய பேர் ஆவி ஆஃப் ஆயிடுச்சு இப்போ. ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால,
இன்னைக்கு காலைல ஆவியானவர் நடத்தினாரா? எப்போ எழுப்புனாரு? ஆமென். எத்தனை மணிக்கு உங்களை எழுப்புனாரு? லேட் ஆயிடுச்சுனாலும் துரிதப்படுத்தினாரா? ஹல்லேலூயா. உள்ள வந்து ஜெபிக்க வச்சாரா? சத்தியத்தை கேட்க வச்சாரா? ஆமென். சபையை விட்டு வெளியே போன பிறகு சத்தியத்தை ஞாபகப்படுத்துறாரா? ஆமென். மண்டே காலைல பைபிள் வாசிக்க சொல்றாரா? ஆமென். அப்போ நீங்கள் ஆவியில் நடத்தப்படுறீங்க. கேட்ட வசனத்தின்படி வாழணும்னு ஆசை வருதா? கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்கணும்னு பிரயாசப்படுறீங்களா? அப்போல்லாம் நீங்கள் இடத்துல நடக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஸோ தேவ பிள்ளைகளே, ஆவியில எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ, நடத்தப்படுதல் அப்படின்னா என்ன? இன்னொருத்தர் உங்களை என்ன பண்றாரு? நடத்துறாரு. யாரையும் நடத்த வேணாம், நானே நடந்துப்பேன். போயிட்டு டபக்குன்னு விழுந்துடுறது. ஹல்லேலூயா. யாரும் என்ன நடத்தக்கூடாது, நானே என்ன நடத்திப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதை ஆபிரகாம் விசுவாசித்தார். விசுவாசிக்கும் போது தேவனுடைய பார்வையில் அது நீதியாக எண்ணப்பட்டது. இப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்து உனக்காக மரித்து உனக்காக அவர் இழந்ததுனால நீங்க யாரு? இந்த சொல்லப்பட்டதை யாரெல்லாம் விசுவாசிச்சு அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்துறீங்களோ அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஸோ இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் எப்போவும் ஆவின் சிந்தைக்குள்ள அப்படியே சிந்தைக்குள்ள வந்தால் டக்குன்னு ஸ்விட்ச் ஆகிடுவேன், ஷிஃப்ட் ஆகிடுவேன். ஆமென். தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய அவங்க தான் கடவுளுடைய பிள்ளை. பிலிப்புன்னு வச்சிருக்கிறதுனால நீ கடவுளுடைய பிள்ளை கிடையாது. டேவிட்னு வச்சிருக்கிறதுனால நீ கடவுளுடைய பிள்ளை கிடையாது. நீ தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டா நீ அவர் அப்பான்னு கூப்பிடலாம். ஆமென். அவரும் மகனேன்னு வாரு. என்னப்பா கேட்ட? கார் கேட்டியா? சுகம் கேட்டியா? வீடு கேட்டியா? சமாதானம் கேட்டியா? பிள்ளை கேட்டியா? கல்யாணத்தை நடத்தணும்னு கேட்டியா? சரி தரேன் என்னவாரு. நீ அவருடைய பிள்ளையா இல்லாமல் அவர் சொல்கிறதையும் கேட்காம ஆவியில் நடக்காமல் அப்பான்னா யார் அப்பா உனக்கு? ஆமீன். யாராவது வந்து என்ன டேடின்னா நான் சொல்ல, யாரா டேடி? வேணா அங்கிள்னு வேணா கூப்பிடு, பாஸ்டர் வேணா கூப்பிடு, அவனுக்கு அப்பாவா? ஆமென். அப்பானா என்ன இருக்கணும்? ஒரு உறவு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்பானா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருக்கா இல்லையா? உறவே கிடையாது. தேவனோடு தகப்பனோடு உறவே கிடையாது. ஆமென். கஷ்டப்படும் போது அப்பா அப்பான்றது. ஆமென். கேட்பாரு ஆண்டவர் மேலேருந்து பார்த்து, 20 வருஷமா என்னை தேடல, 5 வருஷமா தேடல, சண்டே டு சண்டே என்னை தேடல, இப்போ மட்டும் என்னை வந்து அப்பான்றியா போன்றார். ஆமென். அப்புறம் சொல்வீங்க ஆண்டவரை நம்பின ஆண்டவர் என்ன கைவிட்டாரு. நீ ஏற்கனவே அவரை கைவிட்ட. ஹல்லேலூயா. நீங்க கை விட்டுருவீங்க, அவரை நீங்க கூடும்போதெல்லாம் கை தூக்கு பிடிச்சிக்கணுமா உங்களை? ஆமென். அவர் சொல்றார், நீ என்னை விட்டா நான் உன்னை விட்டுருவேன்னு சொன்னாரா இல்லையா? நமக்கு அந்த வசனம் தெரியாது. எந்த வசனம் தெரியும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அது யாருக்கு சொன்னாரு? ஹல்லேலூயா. கை விடுறவனுக்கு சொல்ல, அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறவருக்கு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொன்னாருங்க. ஆமென். நம்ம முன்னாடி வசனத்தை எடிட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற வசனத்தை எடிட் பண்ணிட்டு சென்டரை மட்டும் பிடிச்சிப்போம். அப்புறம் சொல்லுவோம், ஜெபிச்சேன் கர்த்தர் செய்யல, கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்கல, நான் கர்த்தரை தேடினேன் என்னை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் வேணாம் யாரும் வேணாம் போ. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு எங்கே ஓடிடுவீங்க நீங்கள்? எங்கே அவர்கிட்ட கோச்சிட்டு எங்கே வாழ்ந்துட முடியும் நீங்கள்? நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார், எங்கே போனாலும் நான் இருக்கிறேன். ஆமென். குட். ஸோ அதனால் எத்தனை பேர் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா, ஏதோ ஒரு நாள் தண்ணியில் முழுகிட்டதுனால நீங்கள் அவருடைய பிள்ளையாயிட முடியாது. இந்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியில் நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அவருடைய பிள்ளை. அவருடைய சொத்தில் உரிமை கேட்கலாம், அவருடைய அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, அது எல்லாருக்கும் சொல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. So walk in faith. ஆபிரகாம் விசுவாசத்துல நடந்தார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லப்பட்டபடியே விசுவாசித்தான். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லப்பட்டதை இப்போ நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? இவர் என்ன இப்படி பேசுறாருன்னு சில பேர் யோசிக்கிறீங்க இல்ல? ஹalleluya. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் தான். ஆனால் சர்வ வல்லமுள்ளவரை நிறைய பேர் அனுபவிக்கல. நம்ம ஆண்டவர் சுகம் தருகிறது, நிறைய பேர் அவர் சுகத்தை அனுபவிக்கல. நம்ம ஆண்டவர் உயர்த்துகிறவர், ஆனால் நிறைய பேர் அவருடைய உயர்வை அனுபவிக்கல. காரணம் என்னன்னா, நம்ம ஆவியில அந்த விசுவாசத்தின் பாதையில நம்ம வரல. ஆமென். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அழைக்கும் போது சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. விடுறதுக்கு இன்னைக்கு நம்ம ரெடியாவே தூக்கத்தை முதல்ல விட முடியல. ஆமென். வாஷிங் மிஷினை விட முடியல, மார்க்கெட்டை விட முடியல, சமைக்கிறத விட முடியல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஜனத்தை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு. ஆனா இன்னைக்கு எதெல்லாம் உங்களால விட முடியல? நிறைய நம்மளால விட முடியல. ஆனா சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாம் எதெல்லாம் விட்டா? தலகாணியே கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டுற. ஹல்லேலூயா. ஸோ நம் தேவன் நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்களேன். சரி. ஸோ நம்ம முதல்ல என்னன்னா, சொல்லப்பட்டபடியே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். இந்த வருஷம் முழுவதும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நான் என் சுயநீதியை நம்பலை, நான் தேவனுடைய நீதியை நம்பி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது வாசிப்போம் அதே வசனத்தில் 19 வசனம். அவன் விசுவாசத்தில் ரைட். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எதை நினைக்கிறீங்க? எதை நினைக்கிறோம்? பலவீனத்தையே நினைச்சிட்டு இருக்கோம். எதை நினைச்சிட்டு இருக்கோம்? எது நம்மளால முடியலையோ அதையே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையில அவர் எதை நினைக்கலையா? எதை நினைக்கல? சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், எங்கெல்லாம் உங்களுக்கு வலினா கரெக்டாக சொல்லிடுவீங்க? எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைனா கரெக்டாக ஏன்னா அது மைண்ட்லேயே இருக்குது. எனக்கு இடுப்பில் பிரச்சனை பாஸ்டர், முட்டியில் பிரச்சனை பாஸ்டர், அந்த காலில் 5வது விரலில் பிரச்சனை பாஸ்டர், இந்த நரம்பு மட்டும் ஒரே லைட்டாக இழுக்குது. டாக்டர் கூட டாக்டர் கூட உங்கள் நரம்பை பற்றி நிறையா பேசுவீங்க. ஆமென். உச்ச மலையில் மட்டும் நரம்பு அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி மட்டும் அந்த நரம்பு இழுக்குது. காதில் மட்டும் ஒயின்னு சத்தம் வருது. ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்தை டக்குன்னு யோசிக்காமல் என்ன பண்ணிடுவோம்? ஏன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். உங்கள் பலவீனம் மட்டுமா? உங்கள் புருஷன் பலவீனம், உங்களுடைய பிள்ளை பலவீனம், ஒரே சளி பாஸ்டர் 6 மாசமா கணக்கோட சொல்லுவோம். ஆமென். அந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் நமக்கு நல்ல கணக்கு தெரியும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதில் பலவீனமா இல்லை? ஏன் பலவீனமா இல்லைன்னா, பலவீனத்தை எண்ணாததுனால பலவீனமா இல்லை. நம்ம பலவீனத்தை நினைக்கிறதுனால நம்மளுடைய விசுவாசமும் டைன் ஆயிடுது. விசுவாசமும் என்னவாயிருது? பலவீனமா. எத்தனை வயசு? ஏறக்குறைய எத்தனை வயசா? 100 வயது தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சந்ததிகளை குறித்து பேசும்போது அவருடைய சரீரம் என்ன இருந்ததா? சொல்லுங்க. செத்து போயிருந்தது. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு மைண்ட்ல என்ன? ஐயோ, என்னால முட்டிலாம் போடவே முடியாது, என் முட்டி ரொம்ப பலவீனமா சொல்றோமா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் முழங்கால் படி. இப்ப போடாதீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இப்படி சொல்லும்போது
இந்த சபையில் 50 பேர் முட்டி போடுவாங்க, 50 பேர் உட்காந்துருப்பாங்க. சரி, முட்டி போகிற ஆளை விட்டுருவோம். முட்டி போடாத ஆளுக்கு என்ன, ஏன் போடல சொல்லுங்களேன், ஏன் போடல? அவங்களுக்கு உடனே சொல்லும், ஐயோ நீ எவ்வளவு பலவீனமானவன், இப்போதான் உன் முட்டியில் உன்னாலலாம் என்ன பண்ண முடியாது சொல்ல. நம்ம மைண்டு பேசுதா இல்லையா? ட்ரை கூட பண்ணுறதில்ல. ட்ரை கூட இவங்களுக்கு விசுவாசம் ரொம்ப, என்னால் நிற்க முடியாது பாஸ்டர், என்னால் அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, 100 வயசு சந்ததிகளை குறித்து பேசும்போது தன் பலவீனத்தை என்ன பண்ணலையா? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அநேக சரீர பலவீனங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கலாம், உங்களுடைய மாம்சத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் பலவீனங்கள் இருக்கலாம். இந்த வருஷத்தில் உங்கள் பலவீனங்களை எண்ணாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இந்த வருஷம் ஒரு சிறப்பு காணிக்கை எடுப்போம். ஐயோ உடனே பலவீனம், பாஸ்டர் 2 மாசமா சம்பளமே வரல பாஸ்டர். ஆமென். ஒரு தம்பி கேட்க சொல்றாரு, அண்ணா சம்பளம் கையில் பார்த்து 6 மாசம் ஆச்சுன்னான்றாரு. தசம பாகமே வைக்கலையப்பா, என்னாச்சு? சம்பளத்தை கையில் பார்த்து ஏன் எங்கே போகுது, அப்படியே வருது, அப்படியே போயிடுது, இஎம்ஐக்கு போயிடுது. ஆமென். குடுன உடனே என்னதான் வருது? குடுன உடனே என்னதான் வருது நமக்கு? சத்தமா இப்போ வராதே உங்களுக்கு? ஆமென். பலவீனம் தாங்க வருது. ஐயோ என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அது இல்லை, இது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல எண்ணாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, எதை நினைக்காதீங்க. நீங்க யாரு கிடையாது, உங்ககிட்ட பலவீனம் இருக்குதான். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சுதான், ஆனா அது என்ன பண்ணல. உங்ககிட்ட பணம் இல்லைதான், ஆனா அதை நினைக்காதீங்க. ஆமென். அப்படியே வருது, அப்படியே இஎம்ஐக்கு போகுது, உண்மைதான், ஆனா நினைக்காதீங்க அதெல்லாம். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உங்ககிட்ட இயலாமைகள் உண்டு, ஆனா இயலாமைகளை நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஏன் பலவீனமாக இருக்கவில்லை? அவன் தன் சரீரம் செத்து போனதையும், யாருடைய சரீரம்? சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவர் பலவீனத்தையும் நினைக்கல, அவர் மனைவி பலவீனத்தையும் நினைக்கல. சிலர் என்ன பண்ணுவாங்க, தாம் பலவீனத்தையும் பேசுவாங்க, புருஷன் பலவீனத்தையும் பேசுவாங்க. ஐயா அவர் பாவம், அவர் காலையில் போய் நின்னாருன்னா சாயங்காலம் ஒன்றுமே இல்லையா, அவருக்கு கஷ்டப்படுறாருயா. ஏய் உன் பலவீனத்தையும் நினைக்காதுன்ற இன்னொருத்தர் சாராளுடைய பலவீனத்தை ஏன் பேசுற நீ? அந்த மனுஷனையும் பலவீனமாக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? ஆமென். உன் வாழ்க்கையில் நிறைய செத்து போச்சு, உண்மைதான். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ரோமர் 4:17 சொல்கிறது, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பார்வையில் உன் சரீரம் செத்து போனதான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய சரீரம் செத்து, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போல, இல்லாதவைகளை இருக்கிறத போல பார்க்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். மரித்தோரை எழுப்புகிற தேவன். ஆமென். நீங்க தேவனுடைய வசனத்துக்கு, சத்தியத்துக்கு, தேவனுடைய அந்த தீர்மானத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் மரித்து போன காரியங்களை ஆண்டவர் உயிரோடு கொண்டு வருவாரு. மரித்து போன பிசினஸை உயிரோடு கொண்டு வருவாரு. மரித்து போன பொருளாதாரத்தை உயிரோடு கொண்டு வருவாரு. மரித்து போன சரீர அவயவங்களை கர்த்தர் உயிரோடு கொண்டு வருவாரு. எப்போ தெரியுமா? நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார். ஆமென்.
எல்லாருடைய பார்வையில் லாசரு கல்லறையில செத்து 4 நாள் ஆயிருச்சு. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அவர் நித்திரையாயிருக்கிறார். அதனால தூங்குறவனை எழுப்புறது போல எழுப்புறாரு. லாசருவே, நீங்க எப்படி தம்பி எழுந்துறா, டைம் ஆயிருச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிருச்சுன்னு எழுப்புற மாதிரி ஆண்டவர் எழுப்புறாரு. லாசருவே கெட் அப், எழுந்துருவா, எழுந்து வா. நான் அவரும் எழுந்து வராரு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இல்லையோ, கர்த்தர் பார்க்கிற வண்ணமாக உங்க வாழ்க்கையை பாருங்க. உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் தேவன் உங்களை நன்மையினால் நிரப்புவார். நீங்க பலவீனத்தை நினைக்காத வர இன்னைக்கு சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது, தருணங்களை கொடுக்கும் பொழுது, தேவன் ஒரு காரியத்தை செய்ய உங்களை அழைக்கும் போது முடியலன்னு சொல்லாதீங்க. ஆமென். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆமென். 2 விஷயம் சொல்லாதீங்க. ஒன்று என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு போய் அந்த மீட்டிங் நடத்திட்டு வாங்க பிரதர், முடியல சொல்லக்கூடாது. ஆமென். 2வது எனக்கு என்ன இல்லை, 2வது 3வது தொண்டை பாட கூடும்போது இன்னைக்கு தான் பாஸ்டர் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, உன்னை ரெக்கார்டிங்க கூப்பிடுறாங்க இங்க. ஆமென். பாஸ்டர் இதுதான் தொண்டை ஒரு மாதிரி அப்போ இரும்பிலாம் காட்டுவாங்க. நான் சொல்கிறேன், எதுவும் எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. இங்கே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அந்த தொண்டை வழியோடு தான் இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அது ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. உங்கள் மிரக்கலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் பலவீனத்தை எண்ணாதீங்க. அநேக செத்துப்போன கற்பங்களை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 18 நம்ம பார்க்குறோம் அதெல்லாம். சரி போட்டோம். 3வது அதே வசனம், ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, சத்தமா சொல்லுங்க, வல்லவராய் இருக்கிறார். ஜபத்தோட வந்து ஒரு கார்டு எடுத்தீங்கல்ல, கார்டு எங்க தூங்குது? எங்க தூங்குது சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, தேவன் நிறைவேற்ற, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னதை 2025 சொன்னதை 2030 நிறைவேற்றுவாரு. பத்தியா? ஆமேன் வருது பாரு. 2025 சொன்னதை 2025க்குள்ளேயே நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன் பிரதர், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வந்துருச்சு, அடுத்த வாரம் தரம் பிரதர்ன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா எனக்கு நிறைவேற்ற வல்லமை இல்லை, ஆனால் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்கு என்ன சொன்னா, மனிதனுக்கு அநேக வாக்கு கொடுத்துருவாங்க, ஆனால் நிறைவேற்ற முடியாது அவங்களால. ஆமென். எல்லாம் கல்யாணத்தில் வாக்கு கொடுக்குது பாருங்க, நிறைவேற்றுதா? ஆமென். இல்லை, கல்யாணத்தில் கை பிடிச்சி பாஸ்ட் சொல்றதையே என்ன பண்றது, அப்படியே காப்பி அடிச்சு சொல்றது. ஆனா என்ன பண்றது இல்லை, நிறைவேற்றத இல்லை. ஆனா நம் தேவன் அப்படி அல்ல. அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை எல்லாம் சொல்லுங்க நிறைவேற்ற, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் வல்லவராக இருக்கிறார். செத்து போன கற்பத்தில் ஒரு பிள்ளைய தேவனாக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி எல்லாம் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி. எல்லாம் சொல்லுங்க, நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும்னா தேவனை மகிமைப்படுத்த நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறுவீங்க. ஆமென். என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது உங்க விசுவாசம் பலன் அடையும்.
எங்க செய்கிறாரு அப்படின்னா விசுவாசம் இறங்கிடும். என் தேவன் எல்லா சூழ்நிலை நடத்துவார். ஆமென். என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் எனக்கு சுகம் தருவார் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணாரா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உண்மையாவா? எப்படிலாம் மகிமைப்படுத்துறீங்க? அவர் அசிங்கப்படுத்துறீங்க. ஆமென். எப்படிமா இருக்க? எங்க இருக்க? யார் அசிங்கப்படுறா? ஆமாம். வேலை கிடைச்சிருச்சா? எங்க ஜானும் ஜாம் பண்ணுறேன் கூட சேர்ந்து பாஸ்டர் எனக்காக ஜாப் பண்ணுறாரு, என்ன கிடைக்கல? இது ஆண்டருக்கு மகிமையா? சத்தமாக சொல்லுங்க. கடன் வாங்கிட்டு 1வது தெரு சுற்றி 2வது தெரு ஓடுறீங்களே, இது கர்த்தருக்கு மகிமையா? இல்லைங்களேன். வாங்க கொடுத்தவர் முன்னாடி வந்தாலும் தைரியமாக என்ன பண்ணோம்? சத்தமாக சொல்லுங்க. ஃபோன் கால் வந்தால் என்ன பண்ணோம்? பேசணும். ஹல்லேலூயா. எப்பமா தருவ? பதிலே வராது. ஆமென். வரும்போது தரேன் சொல்லணும். கர்த்தரின் ஆசீர்வதிப்பார், நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. பல வருஷம் வாங்கின கடன்லாம் கொடுக்காம உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த வருஷம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுறீங்க. ஆமாம் பாஸ்டர், நான் கொடுத்து இவ்வளோ நாள் அந்த சிஸ்டம் முன்னாடி தான் இருக்குது, கிறிஸ்மஸ்க்கு நல்ல சாரி தான் போட்டு வந்தேன், ஆனால் எனக்கு தரல பாஸ்டர் அப்படின்றவங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ தேவனை மகிமைப்படுத்துங்க உங்கள் விசுவாச அறிக்கையினால். ஆமென். உங்களுடைய சாட்சியில் வாழ்க்கையினால் கர்த்தர் என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாம் எங்கே மகிமைப்படுத்தினார்? 17ஆம் அதிகாரம் 11, 12, 17ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் இந்த 17th சாப்டர் நீங்கள் ஆதியாகமத்தில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இப்போ நான் சொல்லிடுறேன். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று அவனுக்கு ஆபிரகாமுக்கு அப்போ என்ன வயசான்? 99 வயசு. எல்லாம் சொல்லுங்க, என்ன வயசு? அந்த 1வது வசனம் அப்படி தானே சொல்லுது. ஆமாம், ஆபிரகாமுக்கு 90 வயதான போது எப்போ குழந்தை பிறந்துச்சு? 100 வயசு. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அப்போது கரெக்டாக 99 வயசு ஆகும்போது ஆண்டவர் தேவன் அவர்கிட்ட பேசுகிறாரு. ஒன்று சொல்கிறாரு, அவனுடைய சந்ததிகள்லாம் குறிச்சிட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போது இனி உன் பேர் என்ன கிடையாது? ஆபிராம் கிடையாது. இனிமேல் உன் பேர் என்னது? ஆபிரகாம். ஆமென். 2வது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகள், உங்கள் மாம்சத்தினுடைய நுனித்தோலை நீங்கள் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் 8வது நாள் என்ன பண்ணோம்? நம்மளால 9வது நாள் 10வது நாள்லாம் இழுத்துறோம். 8வது நாள் என்ன பண்ணோம்? சத்தமாக சொல்லுங்க, விருத்த சேதனம் பண்ணணும். அதுக்கு நடுவில் இன்னொன்று சொல்கிறாரு, இனி உன் மனைவி எப்படி கூப்பிடக்கூடாது? சாராயின்னு கூப்பிடக்கூடாது. எத்தனை வயசில் சொல்கிறாரு? சொல்லுங்க. ஆமாம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் இருக்கும். லட்சுமின்னு கூப்பிட்டவர் திடீர்னு ஜான்சின்னு கூப்பிட முடியுமா? ஆமென். எத்தனை பேருக்கு உங்கள் கணவர் உங்கள் மனைவியுடைய ஞானஸ்நான பேரை வச்சு கூப்பிடுறீங்க? சொல்லுங்க. எத்தனை மனைவி உங்கள் புருஷனுடைய ஞானஸ்நான பேரை வச்சு நீங்கள் கூப்பிடுறீங்க? அதே பழைய பேர். அதனால தான் நாள் அப்படியே பழையசாவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் இந்த அம்மா அப்படியே பழையசாவே இருக்குது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 99 வயசில் இத்தனை வருஷம் வாழ்ந்தவர் திடீர்னு இப்படி கூப்பிடாதன்னா வாய் தவறி. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியிலலாம் வந்துட்டோம் பாஸ்டர், ஆனால் உட்காந்தா முருகான் வருது, ஏஞ்சா முருகான் வருதுன்றாரு. ஏன்னா அப்போது உட்காந்தாலும் முருகான், ஏஞ்சாலும் அப்படி தான் எனக்கு பழக்கமாயிருச்சு, பல வருஷமாக அப்படி தான் இருந்தால் கர்த்தர் கிருபையாக மாற்றினேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கூப்பிட்டு பழகுனதை டக்குன்னு கஷ்டம் தானே, அதெல்லாம் ஒரே நாளில் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படுறீங்களோ அதுதாங்க மகிமை. நீங்கள் அந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அன்றைய தினமே கர்த்தர் பேசுகிற அன்றைய தினமே எல்லா ஆண் பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு? நம்மலாம் சொல்லுவோம், ஆண்டவரே நல்ல டாக்டராக பார்க்குறேன், கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்க்குறேன், இப்போ தான் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன், நாளைக்கு மனைவியோட வெளியே டூர் போகிறேன், போட்டோம் ஆண்டவரேன்னு ஆண்டவர் சொன்னதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் விருத்த சேதனத்தை எப்போ பண்ணார்?
ஆ எல்லாம் சொல்லுங்க. பைபிள்ல இருக்க அந்த வசனம் நீங்க வீட்டில் பேச அந்நாளிலே தானே அப்படின்னா எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினார் பாருங்க. ஆமென். ஒருத்தரை கனப்படுத்தணும்னா அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தினா அவங்களுக்கு கனம், அவங்க வார்த்தையை மதிக்கலான்னு நீங்கள் அவங்களுக்கு கனம் கொடுக்கலங்க. புரியுதா? இஃப் யூ ஹானர் சம்ஒன், யாராவது நீங்கள் கனப்படுத்தினீங்கன்னா அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சிட்டிங்கன்னா அவங்க கனம். அவங்க 10 வாட்டி சொல்லி நீங்கள் செய்யலைன்னா அவங்களை நீங்கள் அவமதிக்கிறீங்கன்றது இன்டைரக்டாக சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணார், எப்படி மகிமைப்படுத்தினார்னா உடனே சாரால்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். விருத்த சேதனமே அண்ணாலே பண்ணார்னா அன்னைக்கு அந்த அம்மா இப்படி தான் கூப்பிட்டுருப்பாரு, சாரால்னா கூப்பிட்டுருப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்குலேருந்து ஏங்க இனி நான் உங்களை வந்து இப்படி கூட மாட்டேன், உங்கள் ஞானசான பேர்னா இன்னிலேருந்து அப்படி தான் கூப்பிடணும். எத்தனை பேருக்கு இன்றைக்கே நீங்கள் அப்படி கூட போகிறீங்க? வராது. ஏன்னா வராது, உங்களுக்கு தெரியும் எனக்கு. அதனால தான் உங்கள் பிளெஸிங்கெல்லாம் டிலே ஆகுது. ஹல்லேலூயா. புரியுதா? அதனால் கவனிங்க, மகிமைப்படுத்துவது என்பது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆமென். ஸோ இந்த வருஷத்தில் துவக்கத்தில் உங்கள் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் இன்னும் வல்லவர்களாக மாறுங்க. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காதீங்க. ஆமென். பலவீனமானதை சிந்திக்காதீங்க. உங்கள் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆக்கி கர்த்தரோடு நெருங்கி வாழுங்க. உங்களுடைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. ஆமென்.